என்ன இன்னைக்கு எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க? இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் டே. எல்லாரும் மறந்துட்டாங்க போல. நம்ம எல்லாரும் ஏமாத்திர வேண்டியதான். என்ன மீனு, நீயா தனியாக பேசிகிட்டு இருக்க? என்ன பேசிகிட்டு இருக்க? ரோசி, சத்தம் போடாத. நான் அபியை ஏப்ரல் ஃபுல் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, சூப்பர் சூப்பர் மீனு. பண்ணு பண்ணு, நல்லா ஏமாந்து போட்டும், ஜாலியாக இருக்கும். அபி, இங்கே பாரேன். இங்கே திரும்ப ஒரு நிமிஷம். என்ன மீனு, என்னன்னு சொல்லு. அபி, உன் தலையில் பார்த்தியா என்ன இருக்குன்னு? உன் தலையில் பூச்சி உக்காந்துட்டு இருக்கு பாரு, எடுத்து போடு. என்ன மீனு, என்னை ஏப்ரல் ஃபுல் பண்ண பார்க்குறியா? இதெல்லாம் ஆதி காலத்து ஐடியா. வீட்லேயே நான் நிறைய ஏமாந்துட்டேன். இன்னைக்கு என்னை யாராலும் ஏமாற்ற முடியாது. என்ன மீனு, இவ்வளோ மொக்கையாவா ஏப்ரல் ஃபுல் பண்ணுவ? வேற ஏதாவது புதுசாக யோசி. ச்சே, இப்படி ஆயிடுச்சே. சரி, ஓகே, நீ கிளாஸ் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே அபியை கண்டிப்பாக ஏப்ரல் ஃபுல் பண்ணிடுவேன். அபியை விடு, அங்கே பாரு, ஜாக்கி வந்துட்டுருக்கான். ஜாக்கியை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏப்ரல் ஃபுல் பண்ணலாமா? ஐயோ ஜாக்கி, என்ன ஜாக்கி ஆச்சு? தலையில் கட்டோடு வந்திருக்க. வரும்போது ஏதாவது கீழே விழுந்துட்டியா? ஆமாம் மீனு, ஸ்கூலுக்கு வரும்போது கீழே விழுந்துட்டேன்ப்பா. அப்படியே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கட்டெல்லாம் போட்டு இப்போ தான் விட்டாங்க. மிஸ்ஸு வந்திருப்பாங்கன்னு பயந்துக்கிட்டே வந்தேன். நல்ல வேளை வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜாக்கி, ஃபஸ்ட்டு பீரியட் லெசர் பீரியட் தானே, அதனால் மிஸ்ஸு இன்னும் வரல. நீ ஏன் இவ்வளோ காயத்தோட ஸ்கூலுக்கு வந்த? வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆனுவல் எக்ஸாம் வேறு வரப்போகுதுல, அதான் அட்டண்டன்ஸ் வேணும், கிளாஸ் மிஸ் பண்ண முடியாது, அதனால தான் வந்தேன். ஜாக்கி, என்ன மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க? இப்போ எக்ஸாமாக முக்கியம், ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஒழுங்காக போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடு. ஆமாம் ஜாக்கி, அட்டண்டன்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் என்னோடய நோட்ஸு, ஹோம்ஒர்க்கு எல்லாத்தையும் கூட உனக்கு தரேன். நீ வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடு. இல்லைப்பா, பரவாயில்ல, யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன ஜாக்கி, எல்லாரும் இவ்வளோ சொல்கிறாங்க, நீ யாரும் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறியா? சரி, ஓகே, என் பக்கத்தில் வந்து உட்காரு. வந்து இங்கேயாவது ரெஸ்ட் எடு. ஹே, எல்லாரும் ஏமாந்தீங்களா? நான் கீழேயும் விழுகலை, எனக்கு அடியும் படலை. இங்கே பாருங்க, கட்டு கூட சும்மா தான் போட்டிருக்கேன். உங்கள் எல்லாரும் ஏப்ரல் ஃபுல் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ராமா பண்ணேன். ஜாக்கி, வர வர உன் குறும்புத்தனத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு. எதில் விளையாடணும் கூட உனக்கு தெரியலையா? ஆமாம் ஜாக்கி, நாங்கள் எல்லாரும் உனக்கு உண்மையிலேயே அடிபட்டுருச்சுன்னு நினச்சி எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? ஏன் ஜாக்கி இப்படி பண்ணுற? ஹே, இன்னைக்கு ஒரு நாள் தானேப்பா, அதுக்கே இப்படி கோச்சிக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே ஆகலை, போதுமா? சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் காலையில் வந்ததுமே பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏதாவது எடுத்து படிக்கலாம்ல, ஏன் இப்படி சும்மா கதை அடிச்சிட்ருக்கீங்க? ஜாக்கி, நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்க? உன் பிளேஸில் போய் உட்காரு. மிஸ், ஜாக்கி இவ்வளோ நேரம் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏப்ரல் ஃபுல் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் எங்கள் கூட கலாட்டா பண்ணிட்டு இருந்தான் மிஸ். அதான் பேசிக்கி சிரிச்சிட்டு இருந்தோம். ஜாக்கி, என்ன இது விளையாட்டு? எந்த விஷயத்தில் விளையாடணும்னு கூட தெரியாதா? இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே விளையாட்டாக போச்சு. மிஸ், நான் சும்மா விளையாட்டுக்கு ஒரு ஃபன்னுக்கு தான் மிஸ் பண்ணேன். இதில் என்ன ஜாக்கி உனக்கு அப்படி ஒரு சந்தோஷம்? எல்லாரும் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டாங்க பாரு. இனிமேல் இந்த மாதிரிலாம் விளையாட்டுத்தனம் பண்ணாத. ஆமாம் மிஸ், பயங்கரமாக பயந்துட்டோம் மிஸ். சரி, ஓகே பசங்களா, உங்கள் விளையாட்டுத்தனத்தெல்லாம் கொஞ்ச நாளைக்கு குறைச்சி வச்சுட்டு ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஆனுவல் எக்ஸாம் வேறு வருது, எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் ஆகணும். என்னது, அதுக்குள்ளேயும் ஆனுவல் எக்ஸாம் வரப்போதா? நம்ம இவ்வளோ நாள் படிக்காமல் நல்லா விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருந்தோம். எப்படி தான் எக்ஸாம் எழுத போகிறோமோ? என்ன பண்ணுறது மாயா, இதெல்லாம் நம்ம முன்னாடியே யோசிச்சுருக்கணும். இப்போ யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமாம் ஜாக்கி, போனதெல்லாம் போகட்டும். இனிமேலாவது நம்ம ஒழுங்காக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். விளையாட்டுத்தனத்தெல்லாம் மேம் சொல்கிற மாதிரி குறைச்சிக்கலாம். அதெல்லாம் கவலைப்படாத ரோசி, என்கிட்ட ஒரு சூப்பர் ஸ்டடி பிளான் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் சூப்பர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அப்படியா? சூப்பர் அபி, அப்போ நீ தான் எங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.